முதலாவது நீங்கள் மத்தேயு 6 அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து நீங்கள் 15வது வசனம் வரைக்கும் பார்த்தால் அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உலகத்தையும் பரலோகத்தையும் காட்டக்கூடியதாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. உலகத்தையும் பரலோகத்தையும் காட்டக்கூடிய அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 2 விதமான காரியங்களை ஆண்டவர் காட்டுகிறார். முதலாவது, பரலோகத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டுமாம், பின்பு பூலோகத்துக்கு நாம் ஜெபிக்க வேண்டுமாம். முதலாவது பரலோகத்தினுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம், பின்பு பூலோகத்தினுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். நமக்கு 2 விதமான தேவைகள் இந்த பூமியிலே உண்டு. அல்லேலூயா. இந்த பூமியிலே நமக்கு என்ன தேவைகள் உண்டு? 2 விதமான தேவைகள் உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்து சொன்னதை போல பரலோகத்தின் தேவை. பரலோகத்தினுடைய தேவை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவையை நாம் பார்க்கும் பொழுது இந்த 9வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரம மண்டலத்தில் இருக்கிறதான பிதாவினுடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பாவிகளாகிய நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை எவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் எங்கிருந்து பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்? பூமியிலே இருந்து பாவியாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய மாறி ஞானஸ்தானத்தை பெற்று ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால், நமக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வைத்திருக்கிறார். நாம் இங்கிருந்து பரம மண்டலத்துக்கு சுவிட்ச் ஆன் பண்ணால் பரம மண்டலம் பரிசுத்தப்படுவதாக, அங்கே பரிசுத்தம் அடைவதாக. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்